2026 T20 வேர்ல்டு கப்பை கைப்பற்றி 3வது முறையா சாம்பியன் ஆகி இந்தியா ஒரு சரித்திர வெற்றியை, ஒரு சாதனை வெற்றியை படைச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு அடிப்படை காரணம், முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா கேரளாவை சேர்ந்த சஞ்சு சாம்சன், சேட்டன் சஞ்சு சாம்சன். இந்த தொடர் முழுவதும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 80 ஆவரேஜில் வெறும் 5 போட்டிகளில் 321 ரன்களை மனுஷன் குவிச்சிருக்காங்க. வெற்றிக்கு அடிப்படை காரணமா இருந்திருக்கான். இந்த சஞ்சு சாம்சன்னால தான் இந்த வேர்ல்டு கப்பையே அடிக்க முடிஞ்சது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். மேன் ஆஃப் த சீரியஸ் தொடர் நாயகன் விருதையும் சஞ்சு சாம்சனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த 321 ரன்கள் மூலம் இந்த தொடர்ல ஒரு உலக சாதனை உட்பட 4 மெகா சாதனைகளை நம்ம சேட்டன் பண்ணியிருக்காங்க. முதல் சாதனை என்ன அப்படின்னா, T20 கிரிக்கெட் வரலாற்றில் இறுதி போட்டியில அதிக ரன்கள் அடிச்ச நபர் அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்திய அளவுல விராட் கோலி இறுதி போட்டியில 77 ரன்கள் அடிச்சதுதான் ரெக்கார்டா இருந்தது. உலக அளவுல சாமுவேல்ஸ் 84 ரன்கள் அடிச்சதுதான் ரெக்கார்டா இருந்தது. இதை ரெண்டையும் பிரேக் பண்ணி 89 ரன்கள் அடிச்சு T20 கிரிக்கெட் வரலாற்றுல இறுதி போட்டியில அதிக ரன்கள் அடிச்ச நபர் அப்படிங்கிற உலக சாதனையை நம்ம சேட்டன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா, இந்த தொடர்ல இந்திய அளவுல அதிக ரன்கள் அடிச்ச நபர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையையும் சஞ்சு சாம்சன் பண்ணியிருக்காப்புல. வேர்ல்டு கப்ல இதுவரைக்கும் ஒரே தொடர்ல அதிக ரன்கள் அடிச்சிருந்தது விராட் கோலி 319 ரன்கள் அடிச்சிருந்தாப்புல. இந்திய அளவுல விராட் கோலி சாதனையை உடைச்சு 321 ரன்கள் அடிச்சு அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல. இது ரெண்டாவது சாதனையா பதிவாயிருக்கு. மூணாவது சாதனை என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் வரலாற்றுல இதுவரைக்கும் செமிஃபைனல், ஃபைனல் 2 போட்டியிலையும் 50 அடிச்சது 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஜாம்பவான்கள் லிஸ்ட்ல சஞ்சு சாம்சனும் ஆட் ஆயிருக்காப்புல. 2009 சாகித் அஃப்ரிடி செமிஃபைனல், ஃபைனல் 2லையுமே 50+ ஸ்கோர் அடிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி 2016 விராட் கோலி செமிஃபைனல், ஃபைனல் 2லையுமே 50+ ஸ்கோர் அடிச்சிருப்பாப்புல. இந்த தொடர்ல சஞ்சு சாம்சன் செமிஃபைனல், ஃபைனல் 2லையுமே 50+ ஸ்கோர் அடிச்சு அந்த சாகித் அஃப்ரிடி, விராட் கோலி அந்த வரிசையில இணைஞ்சிருக்காங்க. நாலாவது சாதனை என்ன அப்படின்னா, இந்த தொடர்ல ஒரே இன்னிங்ஸ்ல ஃபைனல்ல இறுதி போட்டியில 8 சிக்ஸர்களை மனுஷன் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இது இந்திய அளவுல ரோஹித் சர்மாட்ட இந்த சாதனை இருந்தது. 2024 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இறுதி போட்டியில 8 சிக்ஸர்கள் அடிப்பாப்புல. அந்த 8 சிக்ஸர்கள் சாதனையை, ஒரே இன்னிங்ஸ்ல 8 சிக்ஸர்கள் சாதனையை சஞ்சு சாம்சன் சமன் பட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்ல, இந்த தொடர்ல 21 சிக்ஸர்களை அடிச்சிருக்காப்புல. ஃபின் ஆலனுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்த வேர்ல்டு கப் தொடர்ல அதிக சிக்ஸர்கள் அடிச்சவர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகளை நம்ம சஞ்சு சாம்சன் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க மனுஷன். இந்த வேர்ல்டு கப்பை லிஃப்ட் பண்றதுக்கு காரணமே என்னை கேட்டா, இதுவரைக்கும் பல முறை ஒதுக்கப்பட்டு திடீர்னு உள்ள பிரவேசமாகி இந்திய அணி கப்பை தூக்குறதுக்கு காரணமா இருந்தது இந்த சஞ்சு சாம்சன் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.